ஹே காய்ஸ், ஆயுத பூஜை போய் தீபாவளியே வரப்போகுது. ஆனால் இன்னும் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரியெல்லாம் வீட்டில் அப்படியே இருக்கு. ஆயுத பூஜை முடிஞ்சு பொரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாலும் இன்னும் அந்த 2 பேக்கெட் பொரி எங்கள் வீட்டில் காலியாகவே இல்லை. வீட்டில் எல்லாரும் காரப்பொரி மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவோம். வெள்ளைப்பொரி அக்கா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த வெள்ளைப்பொரி அப்படியே தான் இருக்கு. ஓகே, வெள்ளைப்பொரி எல்லாம் காரப்பொரி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். காரப்பொரி ஆக்கினதுக்கு அப்புறம் அதிலே பேல் பொரியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெஜ்ஜிஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். வெஜ்ஜிஸ்ல நார்மலா கேபேஜ், கேப்சிகம், தக்காளி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் சில்லி, ஒரு வெங்காயம் ஃபுல்லா எடுத்து சாப்பர்ல போட்டு நல்லா நைஸா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயுத பூஜைக்கு உங்க வீட்லயும் பொரியெல்லாம் காலி ஆயிடுமா, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி இன்னோவேட்டிவா பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ண வெஜிஸ்ட தண்ணி விட்டு இருந்தா க்ரூஸ் பண்ணி எடுத்து தனியா வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் விடாம வெள்ளை பொரியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில எண்ணெய் விட்டு தோலோட 4 பூண்டு எடுத்து நசுக்கி இந்த கடாயில ஆட் பண்ணிட்டு அது மேலேயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மசாலால மஞ்சத்தூள், காரத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணாம லைட்டா கிளறி விட்டு உடனே வெள்ளை பொரி ஆட் பண்ணி பொரியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா அவ்வளவுதான் மசாலா பொரி ரெடி. அதுக்கப்புறம் வெஜ்ஜஸ்ல லைட்டா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், லைட்டா ஒயிட் வினீகர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா வெஜ்ஜஸும் ரெடி. இப்போ ஒரு பிளேட்ல மசால் பொரி ஆட் பண்ணிட்டு மேல அந்த வெஜ்ஜஸ் லைட்டா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டா பேல் பூரி ரெடி. ஒயிட் வினிகருக்கு பதில் லைம் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்டாவே இருக்கும். பேல் பூரிலாம் கடைசியா ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டது. அந்த விஜயவாடா ஸ்டேஷன்லாம் வந்தா இது பயங்கர ஃபேமஸ். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நான் இங்கே அடிக்கடி நிறைய இடத்துல பேல்பூரி சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு இங்கே வந்ததே இல்லை. பாண்டிச்சேரியில் பெஸ்ட் பேல்பூரி ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.